என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அதிமுக, திமுக மற்றும் பல கட்சிகள் கூட்டணி வைப்பது குறித்தான ஆலோசனைகள், பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. அதேபோல் இன்று அதிமுக கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு கட்சிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார்கள். எந்த ஒரு கட்சியினுடைய தலைவரோ அவர்கள் அந்த பிரஸ் மீட்டில் பேசுகிறது, எங்களுடைய கட்சிக்கு நாங்கள் கேட்குற சீட்டு ஒதுக்க வேண்டும், நாங்கள் எந்த தொகுதியை கேட்குறோமோ அங்கே ஒதுக்க வேண்டும் என்று தான் அவர்கள் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களே தவிர எந்த தலைவரும் நாங்கள் கூட்டணி வைப்பதற்கு நாங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது, அதற்கு நல்ல ஒரு சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றோ, இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு அழிக்கப்பட்டு வருகிறது, இதை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றோ, தமிழகத்தில் தொடர்ந்து மதுபான கடைகளை திறந்து வைத்து தமிழக மக்களையும் இளைஞர்களையும் மதுபோதையில் அடிமைப்படுத்தி அவருடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் நடுத்தெருவில் நிற்கிறார்கள். அநேகமான விதவைகள் தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றோ, இல்லை இந்தியாவின் முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளுடைய நிலைமை மிக மோசமான நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் அநேகர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். விவசாயத்திற்கு தேவையான நீர்ப்பாசனங்கள், நாட்டு விதைகள் மற்றும் உரங்கள் எல்லாம் தடையில்லாமல் இலவசமாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றோ, இல்லை அரசு மருத்துவமனையில் தனியாருக்கு ஈடாக மருத்துவமனையை மாற்ற வேண்டும் என்றோ, அரசு பள்ளிகளில் நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும், கட்டிடங்கள் தரமாக கட்டப்பட வேண்டும் என்றோ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள் எல்லாம் சீரமைக்க வேண்டும் என்றோ, இந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் நல்ல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் நாம் வழங்க வேண்டும் என்றோ சொல்லி, எந்த ஒரு அரசியல் கட்சியோ சமூக அமைப்புகளோ அங்கே கூட்டணி கட்சியோடு அதிமுகவோடு கூட்டணி வைக்கிற கட்சிகள் இதை கோரிக்கையாகவோ அவர்கள் வைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. தன்னுடைய கட்சிக்கு எத்தனை சீட்டு வேண்டும், தன்னுடைய கட்சிக்கு எத்தனை பெட்டி வேண்டும் தான் இங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறதே தவிர, இவர்களை நம்பி இவர்கள் பின்னே போகக்கூடிய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எந்த ஒரு பலனும் கிடையாது. இதை பற்றியான வார்த்தையை எவரும் சொல்லவில்லை. இந்த தமிழக மக்களை இந்த அரசியல்வாதிகள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது முழுமையாக தெரிகிறது. தமிழகத்தில் வாழக்கூடிய நமது மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இங்கு எந்த ஆட்சி வந்தாலும் சரி, இவர்களுடைய சுயநலத்திற்காகவே இவர்கள் வாழ்கிறார்கள் தவிர இந்த மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கோ அதை செய்து தருவதற்கோ இவர்களுக்கு துளி அளவும் மனதில் இல்லை. எனவே நாம் புரிந்து கொண்டு நல்ல வேட்பாளர்களை
நல்ல அரசியல் கட்சிக்கு நாம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.